Hi guys, welcome to Navi's Vibes. இன்றைக்கி நம்ம ரோபோட்டிக்ஸ் பார்ட் 2 வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் எல்இடியோட பேசிக் காம்பனன்ட்ஸ் அண்ட் ஆட்டம் பற்றி வால்டேஜ் பற்றிலாம் தான் வந்து பார்க்க போகிறோம். முதல்ல எல்இடியோட பேசிக் காம்பனன்ட்ஸ் வந்து பார்க்கலாம் வாங்க. எல்இடியோட ஃபுல் ஃபார்ம் வந்து லைட் எமிட்டிங் டீகோட். எல்இடிக்கு வந்து 2 பின்ஸ் இருக்குது. எல்இடி ஹாவ் 2 பின்ஸ். அது என்னென்னா பாசிட்டிவ் நெகட்டிவ். பாசிட்டிவாக ஆனோன்னு சொல்லுவோம், நெகட்டிவாக கேட்டோன்னு சொல்லுவோம். பாசிட்டிவ் வந்து லாங்காக இருக்கிற பின்னு, நெகட்டிவ் ஷார்ட்டாக இருக்கிற பின். எல்இடி இஸ் அ ப்ரோலாஜ்டு காம்பனன்ட் பிகாஸ் இட் ஹேஸ் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஆட்டம் பற்றி பார்க்கலாம். ஆட்டமுக்கு 3 காம்பனன்ட்ஸ் இருக்குது. அது என்னென்னா ப்ரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான். ப்ரோட்டான் இது மூணும் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி வச்சுக்கலாம். இதோட ஷார்ட் ஃபார்ம் வந்து பென். ப்ரோட்டானோட வேல்யூ வந்து பாசிட்டிவ், எலக்ட்ரான் நெகட்டிவ், நியூட்ரான் நோ சார்ஜ். நியூட்ரானுக்கு சார்ஜே இல்லை. நிறைய ஆட்டம் இருந்தால் அது வந்து மாலிகுல், நிறைய மாலிகுல் இருந்தால் அது வந்து மேட்டர். ஒரு திங்ஸை எப்படி மேட்டர்னு ஐடென்டிஃபை பண்ணலான்னா அதுக்கு ஷேப் இருக்கணும், வால்யூம் இருக்கணும், அது வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து ஆக்குபை பண்ணும். இது எல்லாமே இருந்தால் தான் அந்த மேட்டர்னு நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு பேட்ரி இருக்குது. அந்த பேட்டரியை நீங்கள் ப்ரோட்டான்னு சொல்லுவீங்களா, எலக்ட்ரானோ நியூட்ரான்னு சொல்லுவீங்களா? எலக்ட்ரான். இப்போது பேட்ரிக்கு மேலே இருக்கிறது வந்து ப்ளஸ் பாசிட்டிவ் வேல்யூ, கீழே இருக்கிறது நெகட்டிவ் வேல்யூ. இது ரெண்டுத்தையும் நீங்கள் ஒரு எல்இடியில் கனெக்ட் பண்ணால் அது எரியுமா? எரியாது. ஏன்னா அதுக்கு வால்டேஜ் தேவை. வால்டேஜ் கொடுத்தா தான் அந்த எல்இடி லைட் வந்து எரியும். ஓகே, அண்ட் தென் நம்ம வால்டேஜ் பற்றி இன்னும் டீப்பாக பார்க்கலாம். எலக்ட்ரிக் எனர்ஜின்னா என்ன? எலக்ட்ரிக் டிவைசஸ்க்கு பவர் கொடுக்குறது தான் எலக்ட்ரிக் எனர்ஜி. அண்ட் தென் எலக்ட்ரிக் பவரோட சார்ஜை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிற அதோட நேம் வந்து எலக்ட்ரான். அண்ட் தென் பாசிட்டிவ் சார்ஜை வந்து நம்ம எமிஷன் ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவோம். நெகட்டிவ் சார்ஜை அப்சர்ப்ஷன் ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவோம். இப்போது நான் ஒரு பாலை தூக்கி போடுறேன், அது வந்து எமிஷன் ஃபோர்ஸ். அந்த பாலை பிடிக்கிறேன், அப்போனா அது வந்து அப்சர்ப்ஷன் ஃபோர்ஸ். அண்ட் வால்டேஜ் வந்து ஒரு சார்ஜோட புஷ் ஃபோர்ஸ் தான் வந்து வால்டேஜ்னு சொல்லுவோம். இதோட யூனிட் வந்து பி. அண்ட் தென் கரண்ட், ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸை வந்து எலக்ட்ரான் மைனஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து நார்மல். இப்போது பேட்ரிஸ் இது எல்லாமே வந்து நார்மல். அது வந்து மைனஸ்லேருந்து ப்ளஸ்க்கு கரண்ட் ஃப்ளோ ஆகும். இதுவே பெரிய பெரிய ஹோம் அப்ளைன்சஸ், வாஷிங் மிஷின், ஏசி, இதெல்லாம் வந்து கன்வென்ஷனலில் கரண்ட் பாஸ் ஆகும். பாசிட்டிவ் டு நெகட்டிவ் போகும், ப்ளஸ் டு மைனஸ். இப்போது நம்ம வந்து ஹோம் அப்ளைன்சஸ் அதெல்லாம் சொல்லலாம் இல்லையா, அதை ஆல்டர்னேட்டிங் கரண்ட்னு சொல்லுவோம். அதாவது ப்ளஸ்லேருந்து மைனஸ் போகிற கரண்ட்டை ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டுன்னு சொல்லுவோம். மைனஸ்லேருந்து ப்ளஸ் போகிற கரண்ட்டை டைரக்ட் கரண்ட்டுன்னு சொல்லுவோம். ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டோட சிம்பிள் வந்து எஸ்ஏ வந்து திருப்பி போட்ட மாதிரி இருக்கும். அண்ட் தென் டைரக்ட் கரண்ட்டோட வந்து ஒரு லைன் மாதிரி இருக்கும். ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டை வந்து ஸ்டோர் பண்ண முடியாது, டைரக்ட் கரண்ட்டை ஸ்டோர் பண்ண முடியும். ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டோட எக்ஸாம்பிள் ஹோம் அப்ளைன்சஸ், டைரக்ட் கரண்ட்டோட எக்ஸாம்பிள் பேட்ரிஸ். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.